வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பெயர்ச்சி இப்போ 2026 எப்போ என்னென்ன எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தாரு. அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்தில் குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நாங்களாம் திருக்கணிதை ஃபாலோ பண்ணுற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறாரு. எப்படின்னா 26/5/2026. திரும்பவும் சொல்கிறேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி தான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்து வர்றதா அவங்க சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒன்று தான். பலன் சொல்கிற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தோ அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிட புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம், நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிட புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவரது அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமோ அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்போ முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால. இது நல்ல விஷயம்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சினால இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால் நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையா விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியா மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்காக நாம் இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு அப்படின்னு இருந்தார். அவர் ராசியிலே இருந்தார். கொஞ்சம் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க மிதுன ராசிக்காருக்கு. ஜென்ம குரு அப்படின்னு இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஜென்ம குரு வந்து எல்லாத்தையும் காரிய தடைகள் கொடுத்துட்டே இருந்தாருன்னு தான் சொல்லணும், நியாயமாக பார்த்தா. இப்போ அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதுவும் உச்சமாகிறார். இதுக்கு பேர் வந்து தனஸ்தானம்னு பேர். 2ஆம் இடத்துக்கு பேர் குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த மிதுனத்துக்கு ஒரு சிறப்பான இடம் இது. வாக்குஸ்தானம் பேர், குடும்பஸ்தானம் பேர், தனஸ்தானம் பேர். குரு பயிற்சி ஆகிறதால சேமிப்புகள் அதிகமாகும். இந்த முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் முதலீடு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீ ஷேர் மார்க்கெட் முதலீடு போகிறது 2 மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை எதுலேயும் முதலீடு பண்ணலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பண்ணலாம். ரெக்கவரி டெபாசிட்லாம் போடுவாங்க, ஆர்பின்ட்டு, இதிலெல்லாம் போடலாம். வைப்பு தொகை அப்படின்ற விஷயங்கள்ல எல்ஐசி அது இதுன்னு சில விஷயங்கள்லாம் போடுறப்ப அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் கொடுத்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான பிளானெல்லாம் வச்சுருந்தா இப்போ நீங்கள் தனத்தை சேமிக்கலாம். 2ஆம் இடத்துக்கு வந்ததால் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். குடும்பத்தில் புதுசாக வர உறவுகள்னால முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்கு அடுத்தது சுப விரயங்களும் நடக்கும். திருமணம், இது சம்மந்தமான வீடு கட்டுறது, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் கூட இப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சீக்கிரமாக அது கைகூடி வரும். இதுக்கு அடுத்தபடியாக மிதுனத்துக்கு வந்து 6ஆவது வீட்டை அவர் பார்க்குறாரு. 6ஆம் வீடுன்றது பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருனா விரோதி. இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக தான் இவர் இருப்பார். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. குரு பார்த்தா அந்த இடம் விருத்தி ஆகும்னா இந்த ருண ரோகம் நோய் எல்லாம் இப்போ அதிகமாகிடுமேன்ற மாதிரி சில பேர்லாம் யோசிக்கிறாங்க. இது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சுப கிரகம் ஒரு அசுப ஸ்தானத்தை பார்த்தா அந்த அசுபத்தன்மை நீங்கி சுபம் அடையும்ன்றது தான் இதுக்கு பலன். நல்லா கவனிக்கணும். நாம் ஒரு சுப கிரகம் ஒரு அசுப ஸ்தானத்தை பார்த்தா இல்லை அசுப ஸ்தானத்தில் போய் சேர்ந்தா அந்த சுபத்துவம் அடையும், அந்த அசுபம் வந்து விலகிடும், மங்களம் ஏற்படும். அப்போ அந்த குரு பயிற்சினால் நீண்ட நாள் வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்கலாம் மருத்துவ உதவி தேவை அப்படின்றவங்களாம் அதுலேருந்து இன்றைக்கி வெளியே வருவாங்க. ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரையாக சாப்பிட்டு இருந்தவங்களாம் அதுலேருந்து விடுபடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, ரொம்ப நாளாக வட்டி கட்டியே ஆண்டியாக போயிட்டேன்னு சொல்கிறவங்களாம் இப்போ வட்டி அடைக்கக்கூடிய, கடன் அடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து ஏற்படும். அது ஏதோ ஒரு வகையில் வரும், கண்டிப்பாக வரும், நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போது இது உங்களுக்கு வந்து அபிவிருத்தி இப்போ பண்ண தான் செய்யுமே கண்டி உங்களை மேலும் சிக்கல் அழுத்தாது. ஒன்று. இதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு 8ஆவது வீட்டையே அவர் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக. அப்போது உங்களோட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அபிவிருத்தி ஆக போகுதுன்னு அர்த்தம். இது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக
9ஆம் பார்வையா மிதுனத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டை பார்க்குறாரு. இதுதான் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மிதுனத்துக்கு இப்போ இந்த வருஷம். ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு போகிறதும் தனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வர்றதும் பெரிய யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது 10ஆம் இடத்து அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை செஞ்சாலும் அவங்கெல்லாம் கோட்டீஸ்வரனாக தான் இருப்பாங்க. கோட்டீஸ்வர யோகத்தை தான் அனுபவிப்பாங்க. அப்போது நாங்களாம் கோட்டீஸ்வரன் ஆகிடுமோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வறுமையில் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நகருவாங்க. ஜனன ஜாதகத்தில் அப்படி இருந்தால் தான் அப்படி இருக்கும்னு சொன்னேன். இப்போ வந்து அதுக்கு நிகரான பலன்கள் கொடுப்பார் இந்த வருஷம். ஏன்னா ஜீவனஸ்தானத்தை தனஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து பார்க்குறாரு. தான் வீட்டை தானே பார்த்தா அது பாவ புஷ்டின்னு பேர். அப்போ அந்த 10வது இடம் புஷ்டி ஆகுது, ஜீவனஸ்தானம் புஷ்டி ஆகுது, தொழில் ரீதியாக முன்னேற்றம், ப்ரமோஷனு, நமக்கு தேவையான இடத்துல வந்து வேலை மாறுறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மிதுன ராசிக்கார் ஒருத்தர் 8 மாதம் தான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. 8 மாதத்தில் இவருக்கு ஒரு ஏடாகுடமான இடத்துல ஒரு போஸ்டிங் போட்டுட்டாங்க. அதாவது ப்ரமோஷன் ஏற்றுக்கிறதுக்கும் தயங்குறாரு. ஏடாகுடமான இடத்துல போய் சிக்கிக்கிட்டாக்கா நமக்கு எப்படியா இருந்தாலும் சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய இடமாச்சு, அந்த இடத்துல போயிட்டோமேன்ற மாதிரி வருத்தப்பட்டார். அப்போது அவருடைய மேலதிகாரி போய் சந்திக்கிறார். இவர் எனக்கு இன்னும் 8 மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு எப்படியாச்சும் பார்த்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு எனக்கு தேவையான இடத்துல கொஞ்சம் எனக்கு மாற்றி விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப அந்த அதிகாரியும் சரி பெரியவரை அவங்கள மாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இவருக்கு சாதகமான இடத்த மாற்றி விட்டுருக்கார். இது குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் மிதுன ராசிக்கு. சிக்கலான இடத்துல ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாலும் அங்கேருந்து நீங்கள் சொன்னால் கூட மேலதிகாரி கருணையோடு உங்களை வந்து நல்ல இடத்த மாற்றி விடுறதுக்கு உண்டான வேலைகள் செய்யணும் இல்லையா, அது இப்போ ஏற்படும். மிதுன ராசிக்காருக்கு இது வந்து ஜீவனஸ்தானத்துக்கு தொழில் ரீதியாக நம்ம சிக்கல் தீர்றதுக்காகவும் தேவையில்லாத இடத்த நம்ம சிக்கிக்காமல் நல்ல இடத்துல போயிட்டு நாம் மாறுதல் ஏற்பட்டு ப்ரமோஷனோ இல்லை வந்து டிரான்ஸ்ஃபரோ கொடுத்து நல்ல இடத்துல சுகமாக வேலை செய்ய வைக்கிறது இந்த குரு பயிற்சி பயன்படும்.